ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த மே மாதம் முதல் பல அதிரடி மாற்றங்களும் முக்கிய அறிவிப்புகளும் வருகின்றன. எரிசக்தி முதல் பொது விடுமுறை வரை குடியிருப்பாளர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 முக்கிய மாற்றங்கள். 1. ஓபெக் அமைப்பில் இருந்து வெளியேற்றம். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மே 1 முதல் அமீரகம் அதிகாரப்பூர்வமாக ஓபெக் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுகிறது. இதன் மூலம் தனது நாட்டின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் எரிசக்தி கொள்கைகளை சுதந்திரமாக முடிவெடுக்க அமீரகத்திற்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறது. நம்பர் 2. வேலை வாய்ப்புகளில் AI தொழில்நுட்பம். புதிய பணி அனுமதிகளை வழங்கவும் விண்ணப்பதாரர்களின் தகுதிகளை ஆய்வு செய்யவும் மே மாதம் முதல் AI மூலம் இயங்கும் புதிய முறை அறிமுகமாகிறது. இது தகுதியானவர்களுக்கு சரியான வேலை கிடைப்பதை உறுதி செய்யும். 3. குளோபல் வில்லேஜ் மாடல். துபாயின் புகழ்பெற்ற பொழுதுபோக்கு தளமான குளோபல் வில்லேஜ் கோடை விடுமுறைக்காக வரும் மே 10 அன்று மூடப்படும். இது 30வது சீசனின் நிறைவாகும். நம்பர் 4. விமான பயணிகளுக்கான புதிய உரிமைகள். துபாய் சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் நலனுக்காக புதிய பாதுகாப்பு விதிகள் அமலுக்கு வருகின்றன. விமானங்கள் தாமதமானாலோ அல்லது இதர சிக்கல்கள் ஏற்பட்டாலோ பயணிகள் இனி ஆன்லைன் மூலமாகவே எளிதாகவே புகார் அளித்து தீர்வு காணலாம். நம்பர் 5. வங்கியியல் மாற்றங்கள். தரவு பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இனி வாடிக்கையாளர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி அதிகாரப்பூர்வ செயலிகள் அல்லது இணையதளங்கள் மூலமே தொடர்புகள் நடைபெறும். நம்பர் 6. மீண்டும் தொடங்கும் விமான சேவைகள். பிராந்திய நாடுகளுடனான உறவை மேம்படுத்தும் வகையில் தோஹா மற்றும் குவைத் நாடுகளுக்கான விமான சேவைகள் மே 1 முதல் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கப்பட்டுள்ளன. எமிரேட்ஸ் நிறுவனம் குவைத்திற்கான தனது பயணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உள்ளது. நம்பர் 7. ஈத் அல் அதா விடுமுறை. மே மாத இறுதியில் நீண்ட விடுமுறையை மக்கள் எதிர்பார்க்கலாம். அரஃபா நாள் மற்றும் ஈத் விடுமுறையை ஒட்டி மே 27 முதல் மே 29 வரை விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது வார இறுதியுடன் சேரும்போது மொத்தம் 6 நாட்கள் விடுமுறை கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்கை மாற்றங்கள் முதல் கொண்டாட்டங்கள் வரை மே மாதம் அமீரகத்தில் மிகவும் பரபரப்பான ஒன்றாக இருக்க போகிறது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.